வணக்கம். திருக்குறள் பாடல்களின் 34வது அதிகாரம் நிலையாமை. உலகத்தில் எல்லா பொருட்களுமே நிலையற்ற தன்மை கொண்டவை என்பதை இந்த அதிகாரத்தின் 10 குறள்களும் பலவேறு வகையாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன. இப்போ இந்த அதிகாரத்தின் 9வது குறள். உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இறப்பு என்ற சொல் நமக்கு பயத்தை உண்டாக்கும், பல பேருக்கு நடுக்கத்தை உண்டாக்கும். ஏனென்றால் நாம் அனைவருமே இந்த உலகியலில் இருக்கக்கூடிய அத்தனை நடைமுறைகளின் வழியாக நடந்து வருகிறோம். எல்லாவற்றின் மேலும் ஆசைப்படுகிறோம். இதெல்லாம் நமக்கு வேணும்னு நினச்சி பறந்து பறந்து சம்பாதிக்கிறோம். பொருட்களை வாங்கி குவிக்கிறோம். உறவுகளை தேடுகிறோம். உறவோடு வாழ்கிறோம். இவ்வளவு விஷயங்களையும் விட்டுட்டு அப்படியே ஒரு செகண்டில் நீ உலகத்தை விட்டு போயிடுன்னு சொன்னால் யாருக்காவது முடியுமா? பிடிக்குமா? பிடிக்காது. அதனால தான் எல்லாரும் இறப்பு என்ற சொல்லுக்கு அஞ்சுகிறார்கள். ஆனால் அது நடக்காமல் இருக்குமான்னு பார்த்தோன்னா கிடையாது, நடந்தே தீரும். எப்படி நாம் பிறந்தோமோ, பிறக்கிறதும் நமக்கு தெரியாது, அதே போல் இறப்பும் நமக்கு தெரிவதில்லை. அதை தான் அவர் ரொம்ப நல்லா சொல்கிறார். இறப்பு என்பது ஒன்றும் இல்லை, நீ தூங்கிறது மாதிரி. இறப்பு என்பது உறக்கம் போன்றது. தூங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்கி கண்ணை மூழ்ச்சி எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா மீண்டும் நாம் பிறந்ததற்கு சமம். அது இது ரெண்டுமே நமக்கு தெரியாது. தூங்கிட்டு இருக்கும் பொழுதும் எதுவும் தெரிய போகிறதில்ல, பிறக்கும் பொழுதும் எதுவும் தெரிய போகிறதில்ல. அந்த இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா, அது ஒருபோதும் ஒரே மாதிரி இருக்காது, நிலைக்காத தன்மை உடையது. ஆக மக்களே, இந்த நிலையாமையை கருத்தில் கொண்டு உலகியல் நடைமுறைகளில் ஒழுக்கத்தோடு வாழுங்கள். இதுதான் அவர் சொல்கிறார். ரொம்ப எளிமையாக அப்படியே நறுக்குன்னு சொல்லிட்டார். உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இதுக்குள்ளார நீ ஆடாத ஆட்டங்களை ஆடாதே. அவ்வளோதான். நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாம்.